6 ஜாம் பாட்டில். அந்த 6 ஜாம் பாட்டில்ல 4 ஜாம் பாட்டில் எடுத்து வச்சது ஜாக்குலின். நேத்து அந்த 3வது ப்ரோமோ வரைக்குள்ள சாச்சனா அவர்களை பற்றி அதுல கமெண்ட் செக்ஷன்லயும் சரி, இந்த பிக் பாஸ் ரிவ்யூஸ் அப்படின்னு இந்த இன்ஃபுளுன்ஸ் பண்ற நபர்கள், துபாயில இருக்கிற ஆளு, மியூசிக் டைரக்டரு, தாத்தா, பிக் பாஸ்க்கு இதுக்கு முதல் போயிட்டு வந்த எல்லாருமே அவங்களுக்கு வந்து ஒரு 50,000 1 லட்சம் கிட்ட ஃபாலோவர்ஸ் இருக்கு, அவங்கள ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க. அத்தனை பேர் மத்தியிலும் சாச்சனா அவர்களை பற்றி ஒரு தப்பான ஒரு இன்ஃபுளுன்ஸை வந்து காமித்தார்கள். அந்த 3வது ப்ரோமோ பார்த்தவர்கள் அந்த ப்ரோமோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சோஷியல் மீடியா இவங்க இன்ஃபுளுன்சர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு அந்த வீடியோக்களை பார்த்தவர்கள், அந்த 3வது ப்ரோமோ, அப்புறம் அந்த இந்த இன்ஃபுளுன்ஸ் வீடியோ, அதுக்கப்புறம் வந்து அந்த எபிசோட், இதெல்லாம் பார்த்து எத்தனை பேர் இந்த குறும்படம் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. ஒரே ஒரு விடயம் தான், தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, நல்லவங்களை பத்தி தப்பா பேசாதீங்க, நல்லவங்க மேல பழிய போட்டுறாதீங்க, அந்த நல்லவங்க சாபம் உங்களை சும்மா விடாது அப்படின்னு. ஒண்ணுமே தப்பு பண்ணாத சாச்சனாவை பத்தி நேற்று அந்த ப்ரோமோக்கு கமெண்ட் செக்ஷனுக்குலையும் சரி, அந்த தவறான ஒரு அப்டேட் கொடுக்குற நபர்கள் அந்த பிள்ளையை பத்தி சொன்னதை நம்பி அவங்கள பற்றி சோசியல் மீடியாவில் தப்பா மெமி போட்ட நபர்கள் மீதும் சரி, மக்கள் செல்வன தப்பா கேள்வி கேட்ட அந்த நபர்களுக்கும் சரி என்னென்ன பாவம் வரப்போது எனக்கு தெரியல. ஆனா இந்த வீடியோல ஜாக்லின் அவர்களை வச்சு செய்த, இலங்கையில இருந்து லண்டனுக்கு போய் இப்ப லண்டன்ல சுயமா உழைச்சு சாப்பிட்டு நல்ல மாதிரி வாழ்க்கையை நடத்தி வருகின்ற ஒரு சகோதரி, லண்டன்ல இருக்க தமிழச்சி, அவங்க வந்து இந்த ஜாக்லினோட முகத்திரையை கிழிச்சு ஒரு வீடியோ ஒன்று முகப்புத்தகத்தில் போட்டிருந்தாங்க. அது என்ன விடயம் அப்படி என்பதை பார்க்கலாம். அடுத்தது நடக்கின்ற உண்மைகள், இப்படியும் காசு ஏர்ன் பண்ணணுமா ஜாக்லின் அப்படின்ற மாதிரி மக்கள் கேட்கிற விடயங்கள், மக்கள் செல்வன் எடுக்க போகின்ற முடிவு, இந்த விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. மக்களே, ஒண்ணு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு 75,000 இருந்து 85,000 மேல சம்பளம். ஜாக்லின் போன்ற நபர்களுக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சத்துல இருந்து 1.5 லட்சத்துக்கு மேல சம்பளம். சரிங்களா? ஓகே. சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நேத்து 3 பெண்கள் போயிருந்தாங்க அந்த பொருட்கள் எடுக்கிறதுக்கு. அதுல ஜாக்லின், அன்ஷிதா, சாச்சனா. ஆண்கள் இருந்து முத்துக்குமரன், விஷால், தீபக். ஆண்கள்ல முத்துக்குமரன் அவர்கள் எப்படி அழகா லீடர்ஷிப் பண்ணி அந்த பொருட்கள் அழகா எடுத்தார் அப்படி என்பதை பார்க்க முடிஞ்சுது. அதே நேரத்தில் இந்த ஜாக்லின் அப்படின்றவங்க அவங்க தான் வயசுல மூத்தவங்க நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அன்ஷிதா, அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு 20 வயசு பொண்ணு சாச்சனா கிட்ட சொல்லிட்டாங்க ஜாம் செக்ஷனை நீ எடு அப்படின்னு. மீதி இந்த ஜாக்லின் வந்து கால்குலேட்டர் வச்சிருந்தாங்க, கையில எதுக்கு வச்சிருந்தாங்க அப்படின்னு தெரியல. 3 பேருமே அப்படியே அந்த பொருட்கள் எடுக்கிறாங்க. எடுத்து போட்டு வெளியில வரைக்குள்ள 6 ஜாம் பாட்டில் எடுக்கப்பட்டிருக்கு. அவங்க கிட்ட இருந்த காசு 11,000 12,000 ரூபாய்க்கு அவங்க எடுத்திருந்தாங்க. அதனால அந்த பொருட்கள் அவங்களுக்கு போகாது. பிக் பாஸ் வந்து என்னத்தை கொடுக்குறாரோ அதைத்தான் அவங்க இந்த வீக் ஃபுல்லா வச்சு சாப்பிடணும். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த பழியையுமே நீ ஆர்வக்கோளாறால பண்ணாதான் இப்படி வந்துச்சு, உன்னாலதான் இப்படி வந்துச்சு அப்படின்னு இந்த சாச்சனா பொண்ணு மேல பழிய வந்து ஒட்டுமொத்த கேர்ள்ஸும் போட்டார்கள். முக்கியமா மஞ்சரி, அன்ஷிதா இப்படியான நபர்கள், சௌந்தர்யா இப்படியான நபர்கள் ஜாக்லின் வாய முடிக்கொண்டே இருந்தாங்க. அப்ப அதுக்கப்புறம் மக்கள் வந்து அந்த விடயத்தை திரும்ப பார்த்து, லைவ்ல நடந்த திரும்ப பார்த்து அதை எடிட் அதுல நடக்கிற விடயங்களை அப்படியே ஸ்லோ மோஷன்ல பார்க்கக்குள்ள வெளியே திடுக்கிடும் உண்மைகள் வந்திருக்கு. அந்த 6 ஜாம் பாட்டில்ல 4 ஜாம் பாட்டில் எடுத்தது ஜாக்லின். சரியா? அதுல 1வது ஜாம் பாட்டில் ஜாக்லின் எடுப்பாங்க, 2வது ஜாம் பாட்டில் அன்ஷிதா எடுப்பாங்க, 3வது ஜாம் பாட்டில் சாச்சனா எடுப்பாங்க, 4, 5, 6 இந்த ஜாக்லின் எடுப்பாங்க. சோ அப்ப இந்த ஜாக்லின் வந்து வேணுமே பண்ண மாதிரி தானே இருக்கு, அன்ஷிதாவும் வேணுமே தான் பண்ண மாதிரி கிடக்கு. ஏன்னா அவங்க முதல்ல சொல்லிட்டாங்க ஜாம் செக்ஷனை வந்து நீ சாச்சனா நீ பாரு அப்படின்னு. இவன் அந்த அதுல கூட சாச்சனா சொல்லுவாங்க நான் ஒரு ஜாம் பாட்டில் எடுத்துட்டேன் அப்படின்னு. சரியா? அப்ப இது வந்து சாச்சனா மேல ஒரு தப்பான ஒரு பார்வையை கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த நபர்கள் வந்து பண்ண மாதிரி இருக்கு. முக்கியமா ஜாக்லின் பண்ண மாதிரி இருக்கு. சரிங்களா? அப்படி பண்ணது கூட பிரச்சனை இல்லை. ஆனா ஒட்டுமொத்த பெண்களும் ஜாக்லின் மேல பழிய போட, முக்கியமா இந்த மஞ்சரி அப்படியான நபர் வந்து ஜாக்லினை டார்கெட் பண்ணிக்குள்ள, அன்ஷிதா வந்து இவங்க சாச்சனாவை டார்கெட் பண்ணிக்குள்ள இந்த ஜாக்லின் இவ்வளவு பெரிய குற்றத்தை பண்ணி போட்டு வாய மூடி கொண்டு இருந்துச்சு பாருங்க. இதெல்லாம் மனித பிரவியா அப்படின்னு தான் பாக்குற பெண்கள் பல பேர் கேட்கிறாங்க, நீங்க எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு. சரியா? அப்ப இது வந்து மக்கள் செல்வன் பார்வைக்கு போயிருக்கு. நான் ஆரம்பத்தில் அந்த ப்ரோமோ வந்தோடனே சொன்னேன் கண்டிப்பா சாச்சனா மேல தப்பு இருக்காது அப்படின்னு. சரியா? ஓகே. சரி, இப்படி இருக்கக்குள்ள இலங்கையில ஜாழ்ப்பாணத்துல பிறந்த லண்டன் சகோதரி, அவங்க பழக்கம் நம்ம பிக் பாஸ் 6 தமிழ் ஜனனி மேம் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்க நிறைய இலங்கையை சேர்ந்தவர்கள், வெளிநாட்டில் இருப்ப சகோதரங்கள் நம்ம கூட நம்ம சேனல் பார்க்க ஆரம்பிச்சாங்க. சிலர் வந்து வாட்ஸ்அப்ல ஃபாலோ பண்றாங்க. அப்போ அவங்க வந்து முகப்புத்தகத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஜாக்லின் கேள்வி கேட்டு.
ஏமா நீ வந்து ஒவ்வொரு நாளும் உள்ளுக்குள்ள இருக்கணும்ன்றதுக்காக அடுத்தவங்களை குறை சொல்ற. முத்துக்குமரன் கூட நல்லா பழகிக்கிட்டே அவருக்கு எதிராக அப்படி ஒரு கடிதத்தை எழுத உனக்கு எப்படி வந்துச்சு? அவருடைய மிடில் கிளாஸ் குடும்பத்தை பத்தி, திருட்டே பண்ணாத அவரை பற்றி, பல திருடன் ஒரு நாள் மாட்டிக்கும் அப்படின்னு எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து விதிமீறாத அவரை பத்தி அப்படி அந்த ஒரு மொட்டைக்கடதாசியில் எழுதியிருந்தேன். உனக்கு எப்படி மனசு வருது? அதெல்லாம் சரி விடு. ஒவ்வொரு நாளும் இருக்கணும்ன்றதுக்காக அடுத்தவங்களை யாரு வெற்றி பெற போறாங்களோ அவங்களுக்காக அந்த 50 லட்சம் காசுக்காக நீ வந்து மனசாட்சி இல்லாமே நீ வந்து இப்படி பண்றியே. அந்த சின்ன பொண்ணு 20 வயசு பொண்ணு உங்களை அக்கா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணை நேருக்கு நேர் மோதி வின் பண்றது வேற. ஆனா நீங்க வேணுமெனுமே அந்த 4 ஜாம் போட்டில் எடுத்துட்டு அந்த பிள்ளை மேல பழி வரணும்ன்றக்காக பண்றீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? இப்படி நீங்க ஒவ்வொரு நாளும் இருந்து உழைக்கிற காசின் மூலம் வெளியில நீங்க செலவழிக்கிற இல்ல சாப்பிட்ற சாப்பாட்டுகள் உங்களுக்கு நல்லதா அமையுமா? அவங்க சொன்னது, நான் வந்து ஹோட்டல்ல ஒர்க் பண்றேன், எனக்கு வந்து டிப்ஸ் தருவாங்க, ஆனா அந்த டிப்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா நான் வாங்குறது இல்ல. $1 €1 இல்ல அதுக்கு கம்மியான €2 அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒரு 10, 15, 20, 30, 40, 50 அப்படி யாராவது தந்தா இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிடுவேன். இல்ல ஏதாவது பொது உதவிக்காக அந்த போடுறதுக்கான இது ஒன்று இருக்கு, அதுல போட்டுருங்க அப்படின்னுவேன். ஏன்னா மனசாட்சி வந்து குத்தம், நம்ம பண்ற வேலைக்கு அதிகமா வருதா அப்படின்னு, அப்படி வர்ற காசு நிலைக்காது அப்படின்ற மாதிரி. அப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்யற அந்த சகோதரி, அவங்களோட குடும்ப இளைஞர்கள் இருக்கு, யாழ்ப்பாணத்துல இருக்கு, இன்னொரு 2 சிஸ்டர்ஸுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கல. அந்த நிலைமையில இருக்கிற சகோதரி கூட அப்படியே திங்க் பண்றாங்கல்ல. ஏமா ஜாக்லின், இப்படி அடுத்தவங்க மேல பழிய போட்டு நீ நல்ல பேர் எடுத்து இவ்வளவு ஒரு நாளைக்கு $80,000 அப்படின்னா ஒரு 5 நாளைக்கு $4 லட்சம் உழைச்சி தின்னணுமா அப்படின்ற மாதிரி அந்த சகோதரி கேட்டெல்லாம் தரமான செருப்படி. நானும் அதான் கேட்கிறேன், பல மக்களும் அதான் கேட்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தலையா ஜாக்லின்? இதுக்கப்புறம் நீங்க உள்ளுக்கு இருக்கணுமா? என்ன பொழப்பு இது? ஸோ இப்படி ஜாக்லின் பண்ண அசிங்கத்தை மக்கள் குறும்படம் போட்டு காமிச்சிருக்காங்க. அவங்களுடைய கேள்விகளை கேட்டிருக்காங்க. மக்கள் செல்வனுக்கு அதை டேக் பண்ணி போட்டிருக்காங்க. நடுவில் சௌந்தர்யா, PR சௌந்தர்யா, அந்தம்மா வந்து ஒண்ணுமே தெரியாம எதையுமே பார்க்காம, ஆமா சாச்சனா தான் எடுத்திருப்பா, அவதான் அப்படி பண்ணிருப்பா அப்படின்னு அந்த பிள்ளையோட சண்டை பிடிக்குது, பஜாரி மாதிரி, ரவுடி பொம்பளை மாதிரி. ஸோ அப்படி அந்த பிள்ளையோட மனசை டேமேஜ் பண்ணி அந்த பொண்ணை வீக் ஆக்கி அலை வச்சு இப்படி நீங்க இருக்கணுமே. என்னடா சி, அவ்வளவு கேமரா இருக்கிற இதுலயே ஜாக்லின் இப்படி கேவலமா பண்றாங்கன்னா, இந்த கேமரா எல்லாம் இல்லாத இடத்துல ஜாக்லின் எத்தனை பேரோட வாழ்க்கை அழிச்சிருப்பாங்க. இல்லை எங்களுக்கு அப்படித்தானே பார்க்க தோணுது. ஜாக்லின், உங்களுக்கு நண்பனா பழைய முதுகுல குத்துறீங்க. கூட ஒரு சகோதரியா இருக்க சாட்சினாக்கு இப்படி பண்றீங்க. மனசாட்சியே இல்லாம நீங்க இப்படி பண்ணிக்குள்ள, கேமரா இருக்கிற இடத்துலயே பண்ணிக்குள்ள, கேமரா இல்லாத இடத்துல எவ்வளவு பண்ணிருப்பீங்க. ஸோ இது வந்து மக்களே ஜாக்லின் பண்ண அசிங்கம், சாச்சனாக்கு நடந்த துரோகம், அதை பத்தி இப்ப சோசியல் மீடியாவில் குறும்படமா போது. இதுதான் நேற்று நடந்தது. சரிங்களா? சாச்சனா அவர்கள் மீது எந்த தவறுமே வந்து இல்ல. மக்கள் செல்வன் பார்வைக்கு இது போயிருக்கு. கண்டிப்பா மக்கள் செல்வன் இந்த ஜாக்லினை வெளியில் அனுப்பணும், இல்ல வச்சு செய்யணும் என்றதான் ஒட்டுமொத்த மக்களோட கோரிக்கை. நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.